ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி என்னோடய மார்னிங் ஒர்க் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சின்ன வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போயுமே பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி மார்கழி மந்த்து தான் வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6th 7th படிக்கும் போதுலேருந்தே நான் மார்கழி மாதம் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுட்ருக்கேன். அம்மா அப்போத்துலேருந்தே எங்களுக்கு பழக்கி விட்டுட்டாங்க. மார்கழின்னு ஆரம்பித்தாலே போதும், காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசக்குட்டி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் போகிறதெல்லாம் வந்து பார்த்துட்ருப்போம். காலேஜ் படிக்கிற வரைக்கும் கல்யாணம் வரைக்குமே வந்து அதுதான் வந்து தொடர்ந்துட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 1 year வந்து அதை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேபி பர்த் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செய்ய முடியலை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் எந்திரிச்சேன் அப்படின்னா தம்பியும் வந்து முழிச்சுப்பான், அவனோட தூக்கமும் கெடும், அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். நம்மளாலையும் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 years ஆச்சு. சரி இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்க வச்சலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு சின்னதாக ஒரு கோலம், ஏன்னா ஸ்பேஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசினாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே சொர்க்கவாசல் அந்த மாதிரி அந்த செட்டப்லாம் ரெடி பண்ணி அதுக்காகவே கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே எல்லாருமே எழுந்திரிச்சு விளக்கு வச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா அம்மா கூட எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கோயிலுக்கு போவேன். ஸோ இப்போ வந்து பண்ண முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 3 yearsஸாக வந்துட்டு அது செய்ய முடியலை. ஆனால் சென்னையில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி ஈவினிங் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிடுவேன். இப்போ நாங்கள் இருக்கிறது புனே அப்படிங்கிறதுனால இங்கே பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தூரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பொங்கல் சுண்டல் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். எப்பயுமே ஏதாவது செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு சாமி பண்டிகை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிறது பார்த்திங்கன்னா பொங்கல் சுண்டல் அதுவாக தான் இருக்கும். இல்லையா பாயாசம், கேசரி அந்த மாதிரி நாம் செய்வோம். ஸோ பொங்கல் சுண்டல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்கழி மந்த் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா ஒன்று கோலம், இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி, நியூ இயர், இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த மந்த்து தொடங்கினதுலேருந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து கோலம் போட்டுட்ருப்போம். ஸோ ஏரியாலேயே யார் அழகாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கோலம் போட்டுட்டு ஒரு விசிட்டு, ஸோ யார் யார் வீட்டில் எப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவோம். அது நியூ இயர்லாம் சொல்லவே தேவையில்லை. நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் கோலம் போட்டுட்ருப்போம். போட்டுட்டு யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டில் அப்படிங்கிறதெல்லாம் போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு தான் வருவோம். ஸோ வைகுண்ட ஏகாதசிங்க பண்ணிங்கன்னா பெருசாக ஒரு அழகான ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். அன்றைக்குமே வந்துட்டு யார் யார் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதா, ஓகே இந்த போட்டிருக்காங்க இந்த மாடல் நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்போம். ஸோ எனக்கெல்லாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் கோலம் போட தெரியாது. போடுவேன், ஆனால் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் தெரியாது. ஆனால் அக்கா அம்மா எல்லாருமே வந்து சூப்பராக போடுவாங்க. ஸோ நானும் ஓரளவுக்கு வந்து கோலம் போடுவேன். ஆனால் இவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு சிக்கு கோலம் மட்டும் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை, எனக்கு வந்ததுமே கிடையாது. ரங்கோலி, புள்ளிக்கோலம் இதெல்லாம் வந்து போடுவேன், ஆனால் சிக்கு கோலம் மட்டும் வந்ததே கிடையாது. ஸோ எனக்காவது அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், நானும் போட்டு பழகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் செய்ய முடியலை. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.